நீதி, நேர்மை, உண்மை. நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இரு. தப்பு செஞ்சினா அதுக்கான தண்டனை அனுப்பிப்பேன். ஏன்னா எப்போதுமே நம்மளை வந்து இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தூய்மையான ஒரு செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ராசியில் நீங்கள் முதன்மையான ராசி. உங்களுடைய முயற்சிக்குரிய கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருந்தாரு? 8ல் இருந்தாரு. அப்போ பல முயற்சிகள், பல விஷயங்கள தடைகள், பல விஷயங்கள போராட்டங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ ஏமாற்றங்கள், போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லைங்க. நாங்கள் பழகிட்டோம். ஏன்னா நாங்கள் உண்மையாக தானே இருக்கோம். எங்களுக்கு உண்மையாக இருக்கவங்களை யாருமே நான் பார்க்க முடியலையே. எங்கள் கூட இருந்த அத்தனை பேருமே எங்களை சுயநலமாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உங்களுடைய மனசில் எதிரொலிக்கும் என்பது உண்மை. ஸோ கடந்த காலங்களில் இவ்வளோ போராட்டங்களும் இவ்வளோ கஷ்டங்களும் நீங்கள் அனுபவித்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய எதிர்கால பலன்களில் வெற்றியை கொடுக்கும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த குரு பகவான், அதாவது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கவர் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இனிமேல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் துலாம் ராசிக்கு குழந்தை பாக்கியத்தில் பல தடைகள் வந்துடும். 2.5 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதா? ஃபைனல் எண்டில் போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு சில பேர் கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதாங்க. ஆண் குழந்தை கிடைக்கல ரொம்ப வருத்தப்படுறோம். 2வது குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம், அல்லது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா உறுதியாக இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார். மே 18ஆம் தேதிக்கு மேலே ராகு 5க்கு வந்துட்டார். ஸோ உறுதியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, அதே போல் ராகு கேது பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, எப்பவுமே ராகுவையும் கேதுவையும் நம்ம ஒரு கிரகமாக தான் எடுத்துக்கிறோம். நிழல் கிரகங்கள் தான். நிழல் கிரகங்கள் என்றாலே ராகு கேது. ஓகேவா? ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, ஏற்கனவே கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டம் கவலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா கடந்த காலங்களை ஏன் சொல்லி எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம்னா, அப்போ கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் எனக்கு உண்மைன்னா நான் எதிர்காலத்தை முழுமையாக பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோவோட முழுமையான விஷயங்களை சொல்கிறோம். ஓகேவா? சரி, துலாம் ராசி. நீதி, நேர்மை, உண்மை. நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இரு. தப்பு செஞ்சினா அதுக்கான தண்டனை அனுப்பிப்பேன். ஏன்னா எப்போதுமே நம்மளை இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தூய்மையான ஒரு செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ராசியில் நீங்கள் முதன்மையான ராசி. ஏன் உங்களை முதன்மையான ராசின்னு சொல்கிறோம்? எதுக்கு நீதிக்கு நேர்மைக்கு எங்களை மட்டும் கட்டுப்பட்டு நடக்க சொல்கிறீங்க? மற்றவங்களாம் அப்படி நடக்கணும் அவசியம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான். காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவர் யாருன்னா சனி பகவான். அவர் எந்த ராசியிலையுமே ஒரு உச்சம் பெற்றதில்லை. உச்சம்னா என்னென்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ இந்த சனி பகவானுக்கு துலாம் ராசி மேலே அளவு கடந்த பற்று உண்டு. அளவு கடந்த பற்றுன்றதுனால தான் எங்களை 2.5 வருஷமாக வச்சு செஞ்சாரா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. உங்களை உணர்த்திருப்பார். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைவு உண்டு, ஒரு பாசம் உண்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு பிடித்தம் இருந்தனால தான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்காரு. ஸோ கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்தார்னா 5ஆம் இடத்துல அமர்ந்தார். இப்போ 6க்கு வந்துட்டார். மார்ச் எண்டு 2025 மார்ச் எண்டுக்கு அப்புறம் 6க்கு வந்துட்டார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்தார். இப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணிட்டார், உங்களுடைய ராசிக்கு 9க்கு வந்துட்டார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேது பகவானும் ராகு பகவானும், கேது பகவான் 12ல் இருந்தார், அவர் இப்போ 11க்கு போயிட்டார். ராகு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ ராசிக்கு 5க்கு வந்துட்டார். ஸோ சனி பகவான் 5லேருந்து 6க்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டோம். ஓகேவா?
ஸோ இப்படி இந்த கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் எவ்வளோ தாக்கங்கள், எவ்வளோ தான் உழைச்சாலும் கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியல. இந்த பாட்டை வந்து உங்களுக்கு வைக்கலாம். 2.5 வருஷமாக உங்களுக்கு இந்த பாட்டு ரிங்டோனாக வைக்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே முடக்கி போட்டார், அப்படியே லாக் பண்ணிட்டார். 2ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு லாக், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாக்குங்க. பெரிய ஜாமுவானாக இருந்தேன், எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுருச்சு. என் கையில் எப்பயுமே ஒரு 50,000 கையில் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு 5,000 கூட கையில் இல்லை. 50 ரூபா இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த காலகட்டமாக உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு இருந்துச்சு. ஸோ அதேபோல் இங்கிட்டு ஒரு பக்கம் பொருளாதாரத்தை சனி பகவான் லாக் பண்ணிட்டாரு. அதேபோல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக உன்னை தூங்க விட்டுருவேனா, உன்னை தூங்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி கேது பகவான் லாக் பண்ணார். தூக்கமே இல்லைங்க. தூக்கத்தை தொலைச்சி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாச்சுங்க. என் தூக்கம் எனக்கு எங்கே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் நான் இருந்தேங்க. அப்படிங்கிற சூழ்நிலை நடந்திருக்கலாம். ஒரு பக்கம் தூக்கங்க, இன்னொரு பக்கம் இல்லற சந்தோஷங்க. இல்லற சந்தோஷமும் கிடையாது. சித்தம் போக்கு சிவன் போக்கு. போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்றேன், தூக்கம் இல்லாமல் அப்படியே யோசிக்கிட்டே இருக்கேன். எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எனக்கும் என் கணவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என்ன தான் நிம்மதியாக உயிரை கொடுத்து உழைச்சாலும் நைட்டு போய் ஒரு சந்தோஷங்கிறது இல்லை. தூக்கத்துலேயும் இல்லை, ஒரு இல்லற சந்தோஷமும் இல்லை. அதாவது நித்திய தூக்கம் இல்லை, அதான் சொல்லணும், நிதம் நிதம் கவலையே அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிக்குரிய கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருந்தார்? 8ல் இருந்தார். அப்போ பல முயற்சிகள், பல விஷயங்கள தடைகள், பல விஷயங்கள போராட்டங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ ஏமாற்றங்கள், போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லைங்க. நாங்கள் பழகிட்டோம். ஏன்னா நாங்கள் உண்மையாக தானே இருக்கோம். எங்களுக்கு உண்மையாக இருக்கவங்களை யாருமே நான் பார்க்க முடியலையே. எங்கள் கூட இருந்த அத்தனை பேருமே எங்களை சுயநலமாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உங்களுடைய மனசில் எதிரொலிக்கும் என்பது உண்மை. ஸோ கடந்த காலங்களில் இவ்வளோ போராட்டங்களும் இவ்வளோ கஷ்டங்களும் நீங்கள் அனுபவித்தது உண்மை என்றால், எதிர்காலத்தில் உங்களுக்கு வெற்றிங்க. இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய எதிர்கால பலன்களில் வெற்றியை கொடுக்க போகுது. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த குரு பகவான், அதாவது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கவர் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இனிமேல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நன்மை இருக்கும். யாரெல்லாம் உங்களை மதிக்கலை, உங்களுடைய உண்மையான ரியாலிட்டியை புரிஞ்சிக்கல, நான் ரியாலாக இருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிற ஆள் இல்லையே, என்னை புரிஞ்சுக்கிட்டாதானே நான் வந்து ஏற்றுக்கிற முடியும் அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருக்குன்னா, இனிமேல் நீங்கள் யாரையும் தேடி போத்தல, உங்களை தேடி அப்பாயின்மெண்ட் வரும், உங்களை தேடி மதிப்பு வரும், உங்களை தேடி எல்லா விதமான செயல்பாடும் உங்களை தேடி வருங்க. நீங்கள் தேடி தேடி அலைஞ்ச காலம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய குரு உங்களை இனிமேல் மதிப்பார். ஐயா நல்லா படித்தேன், நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணேன், ஆனால் என்னுடைய குருநாதர் என்னை மதிக்கலை, என்னை வந்து கேர் பண்ணலை. மதிக்கலைன்னா ஒரு பாசம் வேணும்ல. ஸோ அந்த விஷயம் கூட இல்லைங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இனிமே அதற்கான இணைவு ஏற்படும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லலாங்க, துலாம் ராசிக்கு குழந்தை பாக்கியத்தில் பல தடைகள் வந்திருக்கும். 2.5 வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடச்சிடாதா, ஃபைனல் எண்டில் போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சே, ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு சில பேர் கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடாதாங்க. ஆண் குழந்தை கிடைக்கல, ரொம்ப வருத்தப்படுறோம். 2வது குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம், அல்லது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உறுதியாக இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறார். மே 18ஆம் தேதிக்கு மேலே ராகு 5க்கு வந்துட்டார். ஸோ உறுதியாக உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றி கிடைக்கும், உங்களுடைய ஆசைக்குரிய வெற்றியும் கிடைக்க போகுது. ஏன்னா குரு பகவான் ராகுவை பார்க்கார் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக. அப்போ குழந்தை பாக்கியம் உறுதி. உங்களுக்கான குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது உங்களுடைய கோச்சார பலன்கள் ரீதியாக சொல்கிற பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் 5ல் அமர்ந்துட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புத்திர தடைன்னு சொல்லிடுறாங்க. அது புத்திர தடை அல்ல, புத்திர தோஷம்.
ஓகேவா? ஸோ அப்போ ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற விஷயங்களில் வெரி குட், சூப்பர், நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டாத நபர்கள் கூட இனிமேல் பாராட்டுவாங்க. அதாவது சினிமா துறையில் யாரெல்லாம் கலைத்துறையில் தன்னுடைய ஃபீல்டில் நிலைநாட்டணும், தன்னுடைய அங்கீகாரம் பெறணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், திறமையில்லாத நபர்கள் கூட என்னை விட்டு கடந்து திறமையானவர்களாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த பின்பத்தை உடைக்கணும், என்னுடைய உண்மையான தன்மையை நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய துலாம் ராசியில் உள்ள கலைத்துறைனா நடிக்கிறவங்க, கேமராமேன், அதே போல் எல்லா சம்மந்தப்பட்ட சினிமானா ஒரு நடிகன் நடிகையை வைத்து மட்டும் கிடையாது, அதுக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குற அத்தனை நபர்களுமே சினிமா துறையில் உள்ளவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய செயல்பாடை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகை இருக்க போதுமா? நம்ம யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட நேயர்களுக்கோ அல்லது இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே பொருந்தாதானா? கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ள அதே போல் சின்ன திரை, பெரிய திரை, யூடியூப் திரை, அத்தனை திரை சம்பந்தப்பட்ட தன்னை வெளி காட்ட வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்குமே குரு பகவானுடைய பார்வை மூலமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படையாக இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அங்கீகாரத்தை, சிறப்பான தன்மையை குரு பகவானும் சரி, ராகுகேது பகவானும் சரி, அதே போல் சனி பகவானும் சாதகமான சூழ்நிலையில் கொடுப்பதனால சிறப்படைவீங்க என்பது உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பக்கா பிளான் போட்டுக்கோங்க, பக்கா பிளான் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள், சரியா? அவசரத்தில் மட்டும் செய்யாதீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். பணம் கொடுக்குற விஷயங்களில் மட்டும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள் பணத்தை முடிஞ்சளவு பேங்க்கில் போடுங்க. ஒரு என்ன சொல்லணும்னா, தேவையில்லாத புதிய யாராச்சும் அந்த பிஸ்னஸ் பண்ணு, இந்த பிஸ்னஸ் பண்ணு, சிட்பன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டாங்கன்னா மாட்டிக்கிற வேண்டாம். அதேபோல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் மரியாதை கொடுங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுங்க. அதேபோல் உங்களுடைய தாத்தா வழி, அதாவது அப்பா வீட்டு வழி உறவு தாத்தா பாட்டி, அதுபோல் பாட்டி அதாவது அம்மா வீட்டு வழி உறவான பாட்டி தாத்தா கிட்ட ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருங்க. ஏன்னா கேது 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால உங்களுடைய தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது, மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கும் போது முடிஞ்சளவு துர்க்கை அம்மன் வழிபாடை ஃபாலோ பண்ணுங்கள். துர்க்கை அம்மனை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. உங்களுடைய சகல வெற்றிகளும் உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான துலாம் ராசிக்கான 20% பலன்களே. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களையும் உறுதியாக பதில் கூறுகிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்களில் என்னென்ன நடந்துச்சு, ஸோ இதுக்கு மீறி நிறைய நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.